ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறாரு. உண்மையில் ஷாம்க்கு 2வது இது என்ட்ரி. நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, பார்க்க கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. சார் நடிச்சது ரொம்ப சூப்பராக இருந்தது, ரோல் மட்டும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம டேரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. ரஞ்சித் அண்ணனும் ஆக்டிங் நல்லா இருக்குது, ஷாம் சார் ஆக்டிங் நல்லா இருக்குது. எல்லாம் போய் கண்டிப்பாக படம் பாருங்கள், நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், பாருங்கள். ட்விஸ்ட்லாம் நிறைய நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் ட்விஸ்ட்டு கண்டே பிடிக்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. போய் பாருங்கள், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். மியூசிக்கும் நல்லா போட்டிருக்காங்க, பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது, பிஜிஎம் ஸ்கோர்லாம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இல்லை ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், எல்லாரும் போய் பார்க்கணும். முயற்சி தான். படம் நல்லா த்ரில்லிங்காக போகுது. அடுத்த காட்சி என்ன சீன் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா போகுது, யூகிக்க முடியாத அளவுக்கு நல்லா இருக்குது படம். ஒரு ஒர்த்து, ஒரு 2 ஹவர் உட்காந்து படம் பார்க்குறது, ஒரு நம்ம கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையபிள் நல்லா இருக்குது. அடுத்த சீன் என்ன நடக்கும் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகம் இருக்குது. நல்லா மற்றபடி ஆக்டிங் நல்லா இருக்குது, ஷாம் ஆக்டிங்கு ப்ளஸ் அந்த போலீஸ் கேரக்டர் இவரோட ஆக்டிங்கு நல்லா அருமையாக நடிச்சிருக்காப்புல. நல்ல ஒரு எதிர்காலம் அவருக்கு இருக்குன்னு நம்ம ரசிகன்ற முறை நாங்கள் வாழ்த்துறோம். நல்ல அருமையான படைப்பு, வித்தியாசமான படைப்பு. தமிழ் சினிமாவில் ஒரு கலகாலம் கொஞ்சம் புதுசு, விறுவிறுப்பாக இருக்குது, நல்லா இருக்குது படம். ஆக்சுவலாக ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர்னா இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் என்னன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. இல்லை லேக் எல்லாம் எதுவும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அடுத்து என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. புரியல? இல்லை கெஸ் பண்ணுற மாதிரி இல்லை, சுத்தமாக இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி என்கேஜாக வச்சுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது ப்ரோ, எல்லாமே பக்காவாக சூப்பர் தான். த்ரில்லராக இருந்தது மூவி எல்லாமே. சாங்கு, பிஜிஎம் எல்லாமே சூப்பர். எப்படின்னா அடுத்த டைம் நம்ம படம் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டாக போகுது. ரொம்ப லாக்லாம் இல்லாமல் பக்காவாக எடுத்திருக்காங்க. கேமரா எல்லாமே ஆல் ஓவர் எல்லாமே சூப்பர். என்ன ப்ரோ? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்து என்ன நடக்கும் கெஸ் பண்ண முடியல. ஆக்சுவலி நான் சும்மா நார்மலாக தான் படம் பார்க்க வந்தேன். இப்போ எப்படின்னா புது படம் மாதிரி தெரில, புது ஹீரோ அந்த மாதிரி தெரில, ஆல்ரெடி ஆக்ட் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி பக்காவாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பர் ப்ரோ. அவர் எப்போ அவரோட ஆக்டிங் பழசுலேயும் சரி இப்பயும் சரி எல்லாமே பக்காவாக தான் இருக்கும். அவரோட ஆக்டிங்கில் ஒன்றும் இதெல்லாம் இருக்காது. ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது, எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரும்னு. சரி நாங்கள் அப்போ தான் சரி உடனே காமிச்சோன்னு நினச்சோம், போக தான் தெரியுது ரொம்ப நிறையா வருது. அதுவும் இல்லாமல் அண்ணன் நல்லா, ரஞ்சித் அண்ணன் நல்லா பண்ணிக்க, ஷாமன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக நாங்கள் படம் முடியும்னு நினைக்கல, அடுத்தது என்ன வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தோன்னா படம் ஒரு ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. மியூசிக் பிஜிஎம்லாம் தெரிக்க விட்டாங்க, நல்லா ஆக்டிங்லாம் வேறு லெவல். ரஞ்சித் அண்ணாவும் சரி, ஷாமனாவும் சரி, எல்லாத்தையுமே வேறு லெவல். நிறையா ட்விஸ்ட்டு நிறைய எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் சரி சொல்லிடுவாங்கன்னு பார்த்தோம் கடைசி வரைக்கும், ஆனால் லாஸ்ட்டு தான் புரிஞ்சுது எப்படியா. வாங்க மேம்.